வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்றைக்கி வீடியோவில் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி மசாலா சப்பாத்தி வெறும் சிம்பிளாக 3 நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம். ஈஸியான ஒரு ரெசிபி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு வெங்காயம் நல்லா சாப் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலா பொடி எல்லாமே எல்லா இடத்துலையும் பரப்புறாப்புல இந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. நான் ஒரு உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு சேர்த்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சப்பாத்திக்கு ஊற வைக்கவே தேவையே இல்லை. நீங்கள் உடனே நம்ம சப்பாத்தி சுற்றலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா சப்பாத்தி மாவு நல்லா பிணைஞ்சாச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தி சுற்றலாம், ஊற வைக்க கூட தேவையில்லை. இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. நம்ம என்றைக்கும் போல் சப்பாத்திக்கு உருட்டுறாப்புல இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. நீங்கள் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஊட்டுறப்போ நம்ம மேலே எலும்பி வராமல் இருக்கும். இதோடு நீங்கள் கேரட் கூட ஆட் பண்ணிக்கிறலாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா உருட்டியாச்சு. இப்போ ஒரு கடாயில் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு நம்ம சப்பாத்தி போட்டுடலாம். மேலாப்பு எண்ணெய் இல்லைன்னா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ திருப்பி போட்டுடலாம். இப்போ இந்த சைடும் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் நல்லா செவந்து வெந்து வரட்டும். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு மீதம் இருக்க சப்பாத்தி இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. சூப்பரான மசாலா சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறப்பயே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லி. நான் பிச்சு காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் வேறு அப்படியே சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.